ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நீங்க இந்த இது நாள் வரை என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனையும் ஒரு வெப்சைட், அதாவது ஒரு ஸ்க்ரீனை வந்து நீங்க டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம எப்படி வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணி, எப்படி உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணி, அதில் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து பிஹைண்ட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுல நம்ம பண்ணி வச்ச டிசைனை வந்து எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிஹைண்ட்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல வந்து நம்மளோட செஞ்ச ஒர்க்கை வந்து நம்ம வந்து போறோம். ஓகேவா? எதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க்கை போறோம்னா, நீங்க சப்போஸ் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகையில நீங்க இன்டர்வியூவர் வந்து உங்களோட ஒர்க்கை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த ஜஸ்ட் லைக் இந்த ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டா போதும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பிஹைண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு இங்க போயிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் யுவர் ஒர்க்னு கொடுங்க. ஷேர் யுவர் ஒர்க் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் ஒரே நிமிஷம் லாகின் பண்ணாத அக்கௌண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கறேன். ஓகே. ம் ஓகே. இதுக்குள்ள போய் பார்க்குறேன். இந்த அக்கௌண்ட் மேபி லாகின் பண்ணல. ஓகேவா? நான் இந்த அக்கௌண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி வந்து போகணும்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணேன்னா பிஹைண்ட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். பிஹைண்ட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டா ஃபர்ஸ்டே வந்து இதாக வரும். ஓகேவா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிட்டு என்ன இந்த இமெயில் ஐடியான்னு கேட்குது. கண்டினியூ வித் ஜிமெயில் கொடுத்துட்றேன். கண்டினியூ ஜிமெயில் கொடுக்குது. இந்த இமெயில் ஐடியான்னு கேட்குது. இமெயில் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மெயில் ஐடி கொடுத்துட்றேன். ஓகே. கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே. சரி. ஓகே. இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. வேற ஐடி டைப் பண்ணி பார்க்குறேன். இந்த ஐடி ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால என்னால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி காமிக்க முடியல. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். வேற அக்கௌண்ட் ஏதாச்சும் நான் கிரியேட் பண்ணாத அக்கௌண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ஓகே. இப்போ வந்து எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சைன்இன் பண்றதெல்லாம் ஒண்ணுமே விஷயம் இல்ல. ஓகேவா? நீங்க சைன்இன் பண்ணிட்டா உங்களோட உங்களோட அந்த மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி குடுத்துட்டா சைன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும்.
இந்த ப்ரொஃபைல் செக்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து உங்க பேர், உங்க ஃபோட்டோ மாத்தணுமா, எடிட் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பேனர் மாத்தணுமா, இங்க பேனர் மாத்திக்கலாம். ஓகேவா? எல்லாமே இங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஒர்க்க வந்து நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்றது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் யுவர் ஒர்க்ன்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மேல வந்து இருக்கும். ஷேர் ஒர்க்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்படி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன இமேஜ், அதாவது நீங்க என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அத வந்து அத வந்து அவுட்புட் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ஃபிக்மால இருந்து. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு வெப்சைட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த வெப்சைட்ட வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். என்னோட பிஹேன்ஸ்ல வந்து அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து பிஎன்ஜியாவோ இல்ல ஜேபேக்காவோ ஏதாவது ஒண்ணு அவுட்புட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து பிஎன்ஜியா வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்போர்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஹோல் டிசைன் வந்து பிஎன்ஜியா வந்து மாறும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஹோம் பேஜ் மை ப்ராஜெக்ட்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஹோம் பேஜ் மை ப்ராஜெக்ட். ஈஸி தான். ஓகேவா? மை ப்ராஜெக்ட் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, பிஹைண்ட்ஸ்குள்ள வரேன். ஓகே. பிஹைண்ட்ஸ்குள்ள வந்துட்டு இந்த இமேஜ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதை சர்ச் பண்ணு, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹோம் பேஜ், இந்த நீங்க டவுன்லோட் பண்ணதை இங்க ஓப்பன் கொடுத்துருங்க. இமேஜின் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அதாவது உங்க ஒர்க் வந்து இதுக்குள்ள வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. டெஸ்ட் இங்க கீழே வந்து ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கலாம். இல்ல கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ, ஆடியோ இருந்தா இது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான ஆப்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க உங்க டிசைனை. நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதை வந்து பிஎன்ஜியோ ஜேபேக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இமேஜ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சில இது வந்து கேட்கும். எடிட் த கவர் இமேஜஸ் அப்படின்னு கேட்கும். எடிட் த கவர் இமேஜஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்படி இப்படி உங்க இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி இப்படி நகர்த்திக்கலாம். ஓகேவா? கரெக்டா முன்னாடி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதாவது பார்க்க வந்து அழகா எந்த எந்த செக்ஷன் இருக்கோ அங்க வச்சுட்டு கிராப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, டைட்டில் கேட்குது. டைட்டில் நீங்க என்ன வெப்சைட்னு பாருங்க. கிளவுட் ஹப். நான் வந்து சும்மா கிளவுட் ஹப்னு கொடுத்துருக்கேன். அதையே வந்து நான் வந்து இங்க கொடுத்துட்றேன். கிளவுட் கிளவுட் ஹப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? டேக் வந்து பண்ணணும். டேக்னா இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்லாம் டேக் பண்றோம். இந்த மாதிரி விராட் கோலி, எம்எஸ் தோனி, இப்போ எம்எஸ் தோனி பத்தி ஒரு ஒரு இது பார்த்தோம்னா அவங்க டேக் பண்றோமோ அதே மாதிரி இங்கே டேக். இப்போ வந்து இது வந்து கிளவுட் பேசிஸ் ஒரு இது கிளவுட் பேசிஸ் வெப்சைட், அதாவது கிளவுடுன்னு அடிக்கிறேன். அடிச்சு வந்தா இங்க இருக்கும் கிளவுட்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கைன்னு இருக்கும். அதாவது அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நான் டேக் பண்ணி விடுறேன். அப்பதான் வந்து விசிபிலிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்படி சும்மா டேக் பண்ணி விட்டுறது. ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் வந்து 10 டேக் பண்ணலாம். ஓகேவா? கேட்டகரின்னு இருக்குது. கேட்டகரி வந்து இது என்ன ப்ராஜெக்ட் நிறைய இருக்கும். கிராஃபிக் டிசைனு, இல்ஸ்ட்ரேட்டரு எல்லாமே இருக்கும். நம்ம வந்து யூஐ யூஎக்ஸும் வெப்சைட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு டன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் என்ன டூல்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம ஃபிக்மா அது மாதிரி யூஸ் பண்ணணும். என்ன டூல்ஸ்? ஃபிக்மா தானே யூஸ் பண்ணணும். ஃபிக்மான்னு சொல்லி இங்கே கொடுத்துருங்க. ஓகேவா? குடுத்துட்டு இந்த கன்டென்ட் வந்து 18+ கன்டென்ட்டா இல்ல எல்லாமே பார்க்குற மாரி கன்டென்ட்டா? எல்லாமே பார்க்குற மாரி. அடுத்து வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, பப்ளிஷ்ன்னு குடுத்துருங்க. பப்ளிஷ்ன்னு குடுத்துட்டா வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். சிம்பிள் தான். இப்ப வந்து நான் என்னோட 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 போர்ட்ஃபோலியோல போயி இத பார்த்தேன் அப்படின்னா, இது வந்து இங்க வந்து அப்பியர் ஆயிருக்கும். ஓகேவா? ஆயிருக்கா? இது ஓப்பன் பண்ணேன்னா இங்க வந்து என்னோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்பயே இருக்கும். நீங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அத கமெண்ட் பண்ணா இதுலயே வந்து விசிபிள் ஆயிருக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். நீங்க ஃபர்ஸ்ட் பிஹேன்ஸ் இது பண்றீங்க. சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த பீஸா அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த பிக்சரா வந்து இதுல பிஹேன்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கங்க. அது மாரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கே வந்து ஃபியூச்சர்ல வந்து உதவியா இருக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து பிஹேன்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ட வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ். தேங்க் யூ கைஸ்.